ஸோ இப்போ ஒருத்தங்க வந்துட்டு 100+ கேஜிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அவங்க இந்த ஒரு 1 மந்த்ல வந்து ஒரு 10 கேஜிஸ் குறையணும்னு நெனைக்கிறாங்க. ம், ம். ஸோ இப்போ அந்த 10 கேஜிஸ் குறையணும்னா, அவங்க ம். என்ன மாரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பிடணும். ஓகே. ஸ்கிப் பண்ணுவாங்க. ம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன். காலையில மட்டும் சாப்பிட மாட்டேன். மதியம் சாப்பிடுவேன். நைட் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாரி தங்களுக்குள்ளாகவே நம்ம வந்து பட்னி இருந்தா தான் வெயிட் லாஸ் ஆகும்னு நெனச்சுக்கிறாங்க. ம். ஸோ இத தாண்டி பார்த்தோம்னா, நம்ப சாப்பிடாம இருக்கும்பொழுது உள்ள அதிகமா கேஸ் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஓகே. எம்ப்டி ஸ்டொமக்ல அசிடிட்டி உருவாக ஆரம்பிச்சு, ஸோ நம்ம வயிறு பகுதியிலும் கேஸ் அதிகமா உருவாகுச்சுன்னா, உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஓகே. ஏன்னா, நம்ம வந்து சில நேரத்துக்கு நம்ம சாப்பிடாம இருக்க என்ன ஆகும்னா, உள்ள கேஸ் ஃபார்மேஷன் ஆகுறதே டெய்லி ரொட்டீனா பாடி செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது, ம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ சரியான நேரத்தில உணவு எடுக்கணும். சரியான உணவு எடுக்கணும். ஸோ ஓகே. இப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட் நமக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கா? ஸோ வெளில சாப்பிடுறவங்களுக்கு தான் இது மெயினா சொல்லணும். ம். ஸோ ஹெல்த்தியா இருக்கா? அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். ம். ஸோ அதே மாரி சில வழிமுறைகள ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது, உடல் எடை ரொம்ப ஈஸியா நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும்.